அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு 6 தேர்வுக்கான பகுதியை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய வீடியோவில் 30 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம டெய்லியுமே டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். டெலகிராம் குரூப்பில் அதுக்கான தகவலை நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு சொல் பொருள் அறிக. இது பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸுங்க. நம்ம அவுட் சோர்ஸு, ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? அங்காரவல்லி அப்படின்னா சிறு தேக்கு, அங்காரி அப்படின்னா வெண்காரம், அங்கிசகம் அப்படின்னா அன்னப்பறவை. நல்லா பாருங்கள், அங்கிசகம்னா அன்னப்பறவை, அங்கிரி அப்படின்னா மரவேர் மரம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? அங்குசம் அப்படின்னா வாழை, அங்குசோலி என்றால் அருகம்புல், அங்குடம் என்றால் திறவுகோல், அங்குலி கயம் என்றால் மோதிரம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? அச்சப்பள்ளம் என்றால் கரடி, அச்சாறு என்றால் ஊறுகாய், அசகரம் என்றால் மலைப்பாம்பு, அசகம் என்றால் மலையாடு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? அசலம் அப்படின்னா பூமி மலையை குறிக்கும், அசவல் அப்படின்னா சேரையும் குறிக்கும், கொசுவையும் குறிக்கும், அசாரி அப்படின்னா கருஞ்சீரகம், அசமந்தன் என்றால் சோம்பேறி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓரெழுத்து ஒரு மொழி. இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலுங்க. பொறுத்த சொல்லியிருக்காங்க, சரியாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? நெடில் நா, நா என்றால் மணி, குரில் நா என்றால் இன்பம், நௌ என்றால் மரக்கலம், நீ என்றால் நீலம். அடுத்த கேள்வியை பாருங்கள். நா என்ற சொல்லின் பொருளில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் அப்படிங்கிற சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்குது. அதை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? சிறப்பு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது, மிகுதி என்ற அர்த்தமும் இருக்குது, இன்பம் என்ற அர்த்தம் இருக்குது. 4 வராதுங்க. நெடில் நா என்றால் தான் 4. ஸோ இதுதான் தவறு. அப்போ பார்த்துக்கோங்க. குறில் நான்னா சிறப்பு, மிகுதி, இன்பம், இப்படி அர்த்தமும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு கலைச்சொல் அறிக. பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கலைச்சொல் தான். சரி, விடையை பார்க்கலாங்களா? சாஃப்ட்வேர் என்றால் மென்பொருள், ப்ரௌசர் என்றால் உளவி, கிராப் அப்படின்னா செதுக்கி அப்படின்னு வரும், கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. கலைச்சொற்களை சரியாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? அப்சே அப்படின்னா அதிர்வெண், அப்சர்ப் அப்படின்னா ஈர்த்துக்கொள், அப்சர்பிங் அப்படின்னா உட்கவரி, அபுலியா அப்படின்னா மன உறுதி குறைபாடு. இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க சான்ஸு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொல் பொருள் அறிக. பொருத்த சொல்லியிருக்காங்க. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை தான், ஆனால் அதுக்கான சரியான அர்த்தத்தை கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஏடாகூடம் என்றால் தாறுமாறு, ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை, ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது. நல்லா பாருங்கள், ஏப்பை சாப்பைனா பயனற்றது, ஐது நொய்தாக அப்படின்னா மிக்க லேசாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வளரும் செல்வம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுங்க, 10ஆம் வகுப்பில் இருக்குது. அதுலேருந்து நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். வெண்பாவின் ஓசை என்ன? வெண்பாவின் ஓசை என்னன்னு கேட்டிருக்காங்க.
இதற்கான விடை வெண்பாவின் ஓசை செப்பலோசை. வெண்பா செப்பலோசை உடையது. அடுத்த கேள்வியை பாருங்கள். கிரேக்கத்தில் எந்த வடிவ பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுகிறது? கிரேக்கத்தில் எந்த வடிவ பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுகிறது? இதற்கான பதில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுகிறது. வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். டேஸ் என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிக்கப்படுகிறது. எந்த கடவுளுக்கு பாடப்படுவது பா அப்படின்னு சொல்லப்படுது? விடையை பார்க்கலாங்களா? விடை அப்போலோ அப்படிங்கிற கடவுள். அந்த கடவுளுக்கு பாடப்படுவது தான் பா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. டெய்லியுமே நம்ம டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நாளைக்கு தேர்வுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறது கஷ்டம்தான், சரிங்களா? நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. சரி, விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளில் ஒன்றாகவும் கிரேக்கம் உள்ளது. இது கரெக்டுங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கிரேக்கத்தில் துன்பச்சுவை உள்ள பாடல்கள் இலிக்கியா என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரிங்க. இலியாத் காப்பியம் கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தவறுங்க. இலியாத் காப்பியம் கிமு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்த சொல்லியிருக்காங்க. தமிழ் எண்ணுருக்கள் அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை 320ல் 1 பங்கு, அதை முந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. 80ல் 1 பங்கு, இதை காணி அப்படின்னு சொல்லுவாங்க. 20ல் 1 பங்கு அப்படின்னா ஒருமா அப்படிம்பாங்க. 16ல் 1 பங்குன்னா வீசம் அல்லது மாகாணின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 320ல் 1 பங்குன்னா முந்திரி, 80ல் 1 பங்குன்னா காணி, 20ல் 1 பங்குன்னா ஒருமா, 16ல் 1 பங்குன்னா வீசம்னு சொல்லலாம், மாகாணி அப்படின்னும் சொல்லலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான இணையை கண்டறிக. அரபு எண்களையும் தமிழ் எண்களையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. சரியாக பொருந்தியதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? 3க்கு கா மாதிரி போடுவாங்க, கரெக்டு. 7க்கு ஏ போடுவாங்க, கரெக்டு. 5க்கு ரூ போடுவாங்க, கரெக்டு. ஆ 6 வராதுங்க. ஆன்னா 8 வரும், சரிங்களா? ஆ அப்படின்னா 8 வரணும். அப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். யா என்ற எழுத்தின் தமிழ் எண்ணுரு என்ன? யா என்ற எழுத்து இருக்குது, அந்த எழுத்துடைய தமிழ் எண்ணூறு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 10ங்க. 10 யா அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. காமாரி போட்டு 0வும் போடுவாங்க, சரிங்களா? இதுவும் 10ஐ குறிக்கும், யா அப்படின்னும் போடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணங்க. சார்பெழுத்துக்களின் வகைகளை பார்க்க போகிறோம். சரி, கேள்வியை பாருங்கள். ஆயுதம் எந்த எழுத்து வகையை சார்ந்தது? ஆயுதம் எந்த எழுத்து வகையை சார்ந்தது? விடையை பார்க்கலாங்களா? விடை ஆயுதம் சார்பெழுத்து வகையை சார்ந்தது. ஆயுதம் என்பது சார்பெழுத்தில் வரும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இதுக்கான பதில் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன? முதல் எழுத்து அப்படின்னா என்னங்க? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த இரண்டும் சேர்ந்து தான் முதல் எழுத்து. அப்போ 30 என்பது தான் விடை. அடுத்து நாம் பார்க்க போகிறது சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற தலைப்பு. கேள்வியை பாருங்கள். காரியாசன் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? சரி, விடையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சமண சமயத்தை சார்ந்தவர், கரெக்டுங்க. இவரும் கனி மேதாவியாரும் ஒரு சாலை மாணக்கர் ஆவர். இதுவும் கரெக்டுங்க. அப்போ தவறான பாயிண்ட் எதுவும் கிடையாது. கூற்று 2ம் சரி. இதுதான் ஆன்சர்.
அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இது கரெக்டுங்க. அடுத்தது, சிறுபஞ்ச மூலத்தில் பெரும்பான்மை சமண அறக்கருத்துக்களும் சிறுபான்மை பொது அறக்கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளனு சொல்லியிருக்காங்க. தப்பு. பெரும்பான்மையாக பார்த்தோம்னா அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு, சிறுபான்மையாக தான் சமண கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி, 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சிறுபஞ்ச மூலம் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சிறுபஞ்ச மூலம் 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. கரெக்டுங்க. 2வது பாயிண்ட்டு, இந்த நூலில் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளின் எவைகளும் உடல் நோயை தீர்ப்பன. இந்த 5 மூலிகை இதனுடைய எந்த பகுதி உடல் நோயை தீர்க்கும்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை வேர்கள். இந்த 5 மூலிகையுடைய வேர்கள் உடல் நோயை தீர்க்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். என் வனப்பு என்பதன் பொருள் என்ன? என் வனப்பு என்பதன் பொருள். விடையை பார்க்கலாங்களா? விடை ஆராய்ச்சிக்கு அழகு. என் வனப்புன்னா ஆராய்ச்சிக்கு அழகுன்னு அர்த்தம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இலக்கண குறிப்பில் பொருந்தாது எது? 4 சொல் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக வந்திருக்கு, அதாவது மாறி வந்திருக்கு. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை கண்ணோட்டம் என்பது தொழில் பெயர், சில்லாமை என்பது தொழில் பெயர், உரைத்தல் என்பது தொழில் பெயர், வாட்டான் என்பது வினையாளனின் பெயர். ஸோ இதுதான் பொருந்தாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. எது பிழையற்ற தொடர்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். கண் வனப்பு கண்ணோட்டம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 சுழி கண் வந்திருக்கணும், அதனால் இது தப்பு. 2வது பாயிண்ட்டு, கால் வனப்பு செல்லாமை. இங்கே பாருங்கள், 2 சுழி நாம் வந்திருக்கணும், இதுவும் தப்பு. என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், இங்கேயும் தவறு வந்திருக்கு. இங்கே 3 சுழி இன் வந்திருக்கணும், தப்பு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல், இதில் சரியாக வந்திருக்கு. அப்போ தான் பிழையற்ற தொடர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இலக்கணம்ங்க. பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும்? பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் 4 வகைப்படும். பின்வரு நிலையணி 4 வகைப்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லும் அதன் பொருளும் பின்னர் பலவிடத்தும் வந்தால் அது என்ன? ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல் அதனுடைய பொருள் இந்த இரண்டும் பின்னாடி பல இடங்களில் வந்தால் அதுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் சொல் பொருள் பின்வரு நிலையணி. சொல்லும் வருது, பொருளும் வருது, அப்போ இதுதான் விடை. சரிங்களா? சொல்லும் வரும், பொருளும் வரும், இப்படி வந்தால் சொல் பொருள் பின்வரு நிலையணி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். கண் வனப்பு கண்ணோட்டம் என்னும் சிறுபஞ்சம் மூலம் பாடலில் சொல் பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. இது சரியான்னு கேட்டால் சரிதாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இப்பாடலில் வனப்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து அழகு என்னும் பொருளை தருகிறது. இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. இதோட டெஸ்ட்டு முடியுது. நாளைக்கு டெஸ்ட்டுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன். நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு காலையில் கரெக்டாக 5 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட்டு வீடியோ வந்துடும். சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். பண்ணுக்கு அழகு டேஸ் நன்றென்றல். பண்ணுக்கு அழகு டேஸ் நன்றென்றல். இதற்கான பதில் கேட்டார் நன்றென்றல். பண் அப்படின்னா இசைன்னு அர்த்தங்க. பண் அப்படின்னா இசை. இசைக்கு அழகு கேட்டார் நன்றென்றல். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்தது. 30 கேள்வியை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 30 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.
நாளைக்கு டெஸ்ட்டில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். காலையில் 5 மணிக்கு வந்துடுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.